Hello dear students, welcome to Maximum KMA channel. So 10th standard maths chapter 8 exercise 8.3 first question கான solution என்னன்னு பார்க்கலாம். Write the sample space for tossing 3 coins using tree diagram. ஒரு tree diagram வச்சு sample space வந்து எழுத சொல்றாங்க. sample spaceனா என்னன்னா possibility, எல்லா possibilitiesயும் எந்த possibility வேணும்னா 3 coins இருக்கு. 3 coins-ஐ அவங்க வந்து டாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எழுத சொல்கிறாங்க சாம்பிள் ஸ்பேஸை. 3 காயின்ஸ் நம்ம டாஸ் பண்ணுறோம். ஒரு காயினுக்கு ஒரு ஹெட்டும் ஒரு டைலும் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ ஒரு காயினுக்கு ஒரு ஹெட் ஒரு டைல். 3 காயின்ஸ் கன்சிடர் பண்ணும்போது 3த்துலேயும் ஹெட் டைல் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டும் டைலும் விழுது அப்படின்னா ரெண்டாவது காயினில் இந்த ஹெட்டு இங்கே ஹெட் விழலாம். ஹெட்டு டைல் ஹெட் இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சாம்பிள் ஸ்பேஸில் வந்து ஒரு ட்ரீ டயக்ராமில் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு காயின் இருக்குது, ரைட்டுங்களா? இந்த ஒரு காயின் எடுத்துப்போம். இது காயின் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு காயினுக்கு ஒரு ஹெட்டும் ஒரு டைலும் இருக்கும், ரைட்? இந்த ஒரு காயினுக்கு ஒரு ஹெட்டு ஒரு டைல் இருக்குது. நவ் இப்போ இந்த பாசிபிலிட்டி, இந்த காயினுக்கு இதுதான் பாசிபிலிட்டி. ஃபஸ்ட்டு காயினுக்கு ஒரு ஹெட்டோ ஒரு டைலோ விழலாம். ப்ளஸ் ரெண்டாவது காயினில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செகண்ட் காயின் வருதுன்னு வச்சுப்போம். இதுதான் வந்து ட்ரீ டயக்ராம். இப்போ இந்த ரெண்டாவது காயினுக்கு இந்த ஹெட், அங்கேயும் வந்து ரெண்டாவது காயினில் என்ன இருக்கும்? ஒரு ஹெட்டும் ஒரு டைலும் விழும். ரெண்டாவது இந்த டைலோடு சேர்த்து அந்த ஒரு ஹெட்டும் ஒரு டைலும் விழலாம். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காயினில் ஒரு ஹெட் ஒரு டைல், ஃபஸ்ட்டாக ஒரு காயினை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெட் கூட இந்த செகண்ட் காயினில் ஹெட் விழலாம், டைல் விழலாம். அப்படி இல்லைனா இந்த டைல் கூட இந்த காயினில் ஹெட்டும் டைலும் விழலாம். ஸோ செகண்ட் காயினுடைய பாசிபிலிட்டிஸ் இது. அண்டு தேர்டாக இப்போ இன்னொரு காயின் வரப்போகுது. அந்த காயினில் அதே மாதிரி ஹெட்டும் டைலும் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ இது கூட இந்த தேர்ட் காயினில் ஹெட் ஆர் டைல் விழலாம். இந்த டைல், இந்த ஹெட் இந்த டைல் கூட தேர்ட் காயினில் ஹெட் ஆர் டைல் விழலாம். அண்ட் இந்த டைல் ஃபர்ஸ்ட் காயின் செகண்ட் காயினோட ஹெட்டு, இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ், தேர்ட் காயின் ஹெட் ஆர் டைல் விழலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் காயினில் டைல், செகண்ட் காயினில் டைல், தேர்ட் காயினில் அகெயின் ஹெட் ஆர் டைல் வந்து விழலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரீ டயக்ராம். இந்த ட்ரீ டயக்ராம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். இன்கேஸ் நாலாவது காயினை இன்க்ளூட் பண்ணனா என்ன பண்ணணும்? இந்த ஹெட்டில் கன்சிடர் பண்ணி இந்த காயினில் ஒரு ஹெட் ஒரு டைல், அதே மாதிரி இந்த டைலுக்கு ஒரு ஹெட் அண்ட் டைல், இந்த ஹெட்டுக்கு ஒரு ஹெட் அண்ட் டைல், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த ட்ரீ டயக்ராம். ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பாசிபிலிட்டிஸ், எத்தனை வகையில் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஃபஸ்ட் காயின் ஹெட்டு, ரெண்டாவது காயின் ஹெட்டு, மூணாவது காயின் ஹெட்டாக இருக்கலாம். அப்போ 3 ஹெட் இருக்குது, 3மே ஹெட் விழலாம். ஹெட்டு டைல் விழலாம், ஹெட் டைல் விழலாம். அடுத்ததாக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவதாக ஹெட்டு டைலு ஹெட் டைல் ஹெட் கமா ஹெட் டைல் டைல், ஹெட் டைல் டைல். நெக்ஸ்ட்டு இதில் டைல் ஹெட் டைல் ஹெட் டைல், THT. லாஸ்ட்டாக இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபுல் பார்ட்டை இதில் வந்து பார்க்குறோம். டைல் ஹெட் அண்ட் டைல் 3மே டைலாக இருக்கலாம். இப்போ வந்து இதுதான் நமக்கு ரிக்வயர்டான சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து N of S, நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேசஸ் நம்ம கேட்டாங்கன்னா N of Sன்னு எழுதி இதில் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுக்கான ஆன்சர் N of S அப்படின்னா நமக்கு 8. கொஷனில் வந்து நம்மளை சாம்பிள் ஸ்பேஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இதுதான் நமக்கான ரெக்வயர்டு சாம்பிள் ஸ்பேஸ். அண்ட் செகண்ட் கொஷின் வந்து என்னென்னா ரைட் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் செலக்டிங் 2 balls at a time from a bag containing 6 balls. ஒரு பேக்கில் மொத்தம் 6 balls இருக்குது, சரிங்களா? இது ஒரு பேக்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். 3 4 5 6 balls இருக்குது. இந்த 6 ballஸில் என்ன பண்ண போகிறோம்னா அட் அ டைம் ஒரே நேரத்தில் 2 பாலை நம்ம எடுக்க போகிறோம். அப்படி 2 பால் எடுக்கும் போது அந்த பாலில் வந்து ஆல்ரெடி நம்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்களாம் 1 to 6ன்னு. 6 balls numbered 1 to 6. அப்போ ஒரு பாலுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ball 1, ball 2, 3 4 5 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் அந்த பாலுக்கு. அப்படி நான் 2 பாலை நம்ம வந்து உள்ளே இருந்து பிக் பண்ணும்போது
2 balls selecting at a time. ஒரே நேரத்தில் 2 balls எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு அதற்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்றதை நம்ம ட்ரீ டயக்ராமில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. See, ஃபஸ்ட்டு பால்னு ஒன்று எடுத்துப்போம். இப்போ இது வந்து ஒரு பால். நம்ம பாலை பிக் பண்ணும்போது 2 பாலாக எடுப்போம். அதில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு நம்பர்ஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு 2 பாலை நம்ம எடுக்கும்போது கையில் ஒரு பால் இருக்குங்களா, 2 பாலில் ஒரு பாலை நம்ம ஃபஸ்ட்டு பால் கன்சிடர் பண்ணிப்போம். அந்த ஒரு பால் என்னென்ன சான்சஸ் இருக்கும், நம்ம இருக்கக்கூடிய எல்லா சான்சஸையும் இங்கே கொண்டு வரணும், ரைட்டுங்களா? இப்போ அந்த பால் வந்து ஒரு பாலில் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். 2 பாலில் எடுக்கிறோம், அந்த ஒரே ஒரு பாலில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். 3ஆக இருக்கலாம், 4, 5 and 6. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய 2 பாலில் ஒரு பாலை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் பிக் பண்ணும்போது அது 1, 2, 3, 4, 5, 6 அந்த ஒரு பால் மட்டும் இதுக்குள்ளே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அண்டு இன்னொரு பால் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ நான் வந்து 2 பாலை எடுக்கும் போது ஒரு பால் 1ஆக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பால் 1ஆக வந்துடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து நமக்கு அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 2வது பாலில் வந்து மொத்தம் 6 பால். 6ல் ஃபஸ்ட்டு ஒரு 1 மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுக்கிட்டேன். அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும், 5 பால்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதனால் இது வந்து 3, 4, 5 லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த 1ஐ தவிர்த்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த 2வது கையில் இருக்கக்கூடிய பால் இருக்கும், கரெக்டுங்களா? 2 பால் பிக் பண்ணுறோம், அதில் ஒரு பால் 1ஆக இருக்குன்னு வச்சுப்போம், கன்சிடர் பண்ணுறோம். ரிமைனிங்காக கையில் இருக்கக்கூடிய பால் 1ஐ தவிர்த்து 2, 3, 4, 5, 6 எது வேணாலும் இருக்கலாம். ஸோ 2, 3, 4, 5, 6. ஸோ இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் 2வதாக பாசிபிலிட்டிஸ், ஒரு பால் என் கையில் 2ஆக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ என்கிட்ட ஒரு பால் 2 இருக்குது, மொத்தம் 6 பால்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 பால்ஸ் பேக் உள்ள இருக்குது. நான் எடுத்த 2 பாலில் ஒரு பால் 2ஆக இருக்குது அப்படின்னா ரிமைனிங் என்னென்னவா இருக்கும், அந்த 2ஐ தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த 2ஐ தவிர்த்து இது ஒரு பால் ஆகிடுச்சு. மேபி இன்னொரு பால் 1ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், இல்லை 6ஆக இருக்கலாம். இது வந்து பாசிபிள். ஸோ இந்த இடத்துல ஒரு பால் 2ஆக இருந்ததுன்னா ரிமைனிங் 1, 3, 4, 5, 6. இன்கேஸ் ஒரு பால் எனக்கு 3ஆக இருந்தது அப்படின்னா ரிமைனிங் என்னவாக இருக்கும், 1, 2 இந்த 3ஐ தவிர்த்து 4, 5, 6 இதில் எது வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் ஒரு பால் 4ஆக இருந்தது அப்படின்னா இந்த 4ஐ தவிர்த்து இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே அந்த பாலாக இருக்கலாம். இன்கேஸ் இந்த பால் 4 பால் வந்து எங்கிட்ட 5ஆக இருந்தது அப்படின்னா இந்த 5ஐ தவிர்த்து இருக்கக்கூடிய எந்த நம்பர்ஸ் வேணாலும் அந்த செகண்ட் பாலாக இருக்கலாம், 4 and 6. இன்கேஸ் இந்த பால் 6ஆக இருந்ததுன்னா 6ஐ தவிர்த்து இருக்கக்கூடிய எந்த நம்பர்ஸ் வேணாலும் நான் எடுக்கக்கூடிய அந்த செகண்ட் பால் இருக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம வந்து 2 பாலை 6 பாலில் பிக் பண்ணும்போது நம்பர்ஸோடு இருக்கிறதுல இருக்கக்கூடிய நமக்கு பாசிபிள். இதுதான் வந்து நமக்கான சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸை எழுதுகிறோம். இப்போ எழுதும் போது 1, 2 இந்த 2 பால்ஸ் எப்படி இருக்கும், 1 ஒரு பால், இன்னொரு பால் 2ஆக இருக்கலாம், 1, 3 இல்லைன்னா 1,3ஆக இருக்கலாம், 1,4ஆக இருக்கலாம், 1,5, 1,6 இதில் எது வேணாலும் பால்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக வந்து பார்த்தோன்னா 2-1, 2-3, 2-4, 2-5, 2-6. ஸோ 2-1, 2-3, 2-4, 2-5 and 2-6. Next 3-1, 3-2, 3-4, 3-5, 3-6. Similarly 3-1, 3-2 and 3-4, 3-5, 3-6. ஸோ இந்த இடத்துல வந்து 1-1, 2-2, 3-3 வராது. ஏன் அப்படின்னா ஒரு பால் நான் 1 எடுத்துட்டேன்னா அந்த 1என்ற பாலை எடுத்துட்டேன், இன்னொரு பால் ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எந்த நம்பரை ஃபர்ஸ்ட் பாலாக எடுக்கிறோமோ அதுக்கான பேருக்கான நம்பர் இருக்காது. இது வந்து பாசிபிலிட்டி, சரிங்களா? அண்ட் 4-1 அதே மாதிரி நான் 4ன்னு ஒரு பால் எடுத்துட்டேன்னா 4-1, 4-2 இருக்கும், 4-3 இருக்கும், 4-5 இருக்கும், அப்படி இல்லைனா 4-6ஆக இருக்கலாம். அந்த 2 பால்ஸ் 4-4 வராது, 3-3 வராது, 2-2 வராது. ஏன்னா ஒரு பாலை நம்ம பிக் பண்ணிட்டோம், நம்ம கிட்ட இருக்கிறதே 6 பால்ஸ் தான். அண்ட் 5-1 அதே மாதிரி 5-2, 5-3, 5-4 and 5-6. சிமிலர்லி நமக்கு 6-1, 6-2, 6-3, 6-4 and 6,5. ஸோ இதுதான் நமக்கான சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். n of s நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேசஸ் 1, 2, 3, 4, 5
2 3 4 5 6. ஸோ 5 6 நமக்கு 30 நம்பர்ஸ் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் n of the s வந்து 30. And then third question number 3. If A is an event of random experiment, ஒரு ரேண்டமான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க, அதில் ஏன்ற ஒரு ஈவெண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க such that அப்படி இருக்கப்ப P of A is to P of A complement, அதாவது A bar is equal to 7:15, ரெண்டுமே ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. And n of s, number of the sample spaces வந்து அவங்களுக்கு 640 வந்திருக்கு. அப்படி இருக்கப்ப then find P of the A complement and n of A என்னன்னு கேட்குறாங்க. அதாவது number of sample spaces in A என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. Before getting into the answer, நமக்கு P of A complement ஃபார்முலா ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் த A. இது வந்து ஒரு ஃபார்முலா. P of A காம்ப்ளிமெண்ட் வேணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A. இந்த இடத்துல நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட்டையும் ஃபைண்ட் பண்ணணும், P of Aவையும் ஃபைண்ட் பண்ணணும். அது ரெண்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணால் தான் நம்ம n of the Aவை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது P of A காம்ப்ளிமெண்ட் என்னன்றது. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல கிவன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A இஸ் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார். இந்த இஸ் டு ரேஷியோக்கு மீனிங் என்ன அப்படின்னா P of A டிவைடட் பை P of A காம்ப்ளிமெண்ட், அதாவது A பார். இதை வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17:15 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் 17 டிவைடட் பை 15. ஓகே, ஸோ நம்ம இதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு n of the s வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே தனியாக நம்ம எழுதிப்போம். n of s வந்து நமக்கு 640 they had given. And then now நமக்கு இந்த ஃபார்முலாவும் தெரியும். P of A பாருக்கு 1 மைனஸ் P of A பார் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இப்போ இங்கே P of A இருக்குது. இந்த P of Aக்கு பதிலாக நான் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த P of Aவை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. P of A இந்த மைனஸில் இருக்கிறது லெஃப்ட் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். இந்த இடத்துல 1 இருக்குது. இந்த P of A பார் வரும்போது 1 மைனஸ் P of A பார் ஆகிடும். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது P of A பார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், P of A பாராக சேஞ்ச் பண்ணுறோம். நமக்கு டிவைடரில் கீழே டினாமினேட்டரில் P of A பார் இருக்குது, இந்த இடத்துல P of Aன்னு இருக்குது. இப்போ இதையும் P of A பாராக நான் மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓவராலாக இந்த எக்ஸ்ப்ரெஷன் P of A பாராக மாறிடும். அதிலிருந்து நம்ம இந்த வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இந்த P of Aவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம், ப்ளஸ் ஆகிடுச்சு. இந்த 1 இங்கே இருக்குது. இந்த P of A பார் அந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே இதிலிருந்து ஒரு ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிரைவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த இடத்துல P of Aக்கு பதிலாக ஓகே நம்ம இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இதை நீங்கள் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு கூட மார்க் பண்ணிக்கலாம். சரி, நான் இந்த இடத்துல 1 and 2னே மார்க் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 கொண்டு வந்து நான் ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். P of Aக்கு பதிலாக 1 மைனஸ் P of A காம்ப்ளிமெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட்டுன்னு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. டிவைடட் பையில் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 15 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 15 டிவைடில் இருந்து இங்கே கொண்டு போகும்போது மல்டிப்ளை ஆகும். இந்த P of A பார் வந்து 17 கூட P of A காம்ப்ளிமெண்ட் வந்து போயிட்டு மல்டிப்ளை ஆகிடும். ஸோ தட் வில் பிகம் 15 into 1 minus P of A complement equal to 17 into probability of A complement. Now இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோன்னா 15 into 1ன்றது 15 ஆகிடுச்சு. மைனஸ் 15 into probability of A complement equal to 17 into probability of A complement. Now நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 15 மைனஸில் இருக்கிறது அந்த சைடு கொண்டு போனோன்னா என்ன ஆகும், ப்ளஸில் மாறிடும். அப்போ இங்கே வந்து P of A பார் ஒரு மைனஸில் 15 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 15ல் ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் ஒரு 17 P of A பார் ப்ளஸ் ஒரு 15, 17ம் 15 ஆட் பண்ணோன்னா 7 + 5 will become 12, ரிமைண்டர் 1 32. நமக்கு என்ன ஆகும், 32 P of A பார் அப்படின்றது 15 வந்துடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவை P of A பார் தான் வேணும். P of A பார்ன்றதை இங்கே 15, இது வந்து மல்டிப்ளையில் இருக்க 32 இங்கே வரும்போது டிவைடில் போய்டும். 15 டிவைடட் பை 32 நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது P of A பார்னு என்ன, அதையும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது என்னென்னா N of A என்னன்றது நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.
n of a எந்த ஃபார்முலாவில் வரும் நம்ம செக் பண்ணி அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல we know that நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். we know that the probability of a அப்படின்றது வந்து p of a-னா நம்ம என்ன பண்ணுவோம், n of a divided by n of s-ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் நமக்கு n of a p of a தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த n of s எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா we will get the value of this n of a. நமக்கு இப்போ n of a-வை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடில் இங்கே n of a-வை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே டிவைடில் இருக்கிறது அந்த சைட் போகும்போது p of a into n of s-ன்னு மாறிடுச்சு. இப்போ n of s-க்கு நமக்கு வேல்யூ ஆல்ரெடி they had given 640. நமக்கு p of a என்னன்றது தெரியணும். ஓகே, p of a என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2ல் வந்து பார்க்குறோம். p of a வேணும்னா 1 minus p of a பார் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், p of a வேணும் அப்படின்றதுனால 1 minus p of a பாரும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் 15 divided by 32. நெக்ஸ்ட் இந்த 32-வை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 32 minus 15 divided by 32. இப்போ 32லேருந்து நம்ம 15-ஐ மைனஸ் பண்ணணும். 15 மைனஸ் பண்ணணும், we will get 17 divided by 32. இது எதோட வேல்யூ, நமக்கு p of a ஓட வேல்யூ. p of a probability of a ஓட வேல்யூ we got as 17 divided by 32. இப்போ நமக்கு p of a-வும் தெரியும், n of s-ம் நமக்கு தெரியும். p of a-வையும் n of s-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு n of a. ரிக்வயர்டு ஆன்சர் வந்து n of a என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. n of a-ன்றது probability of a into n of s. இதை வந்து இந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது p of a-னா n of a by n of s. காமன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இப்போ n of a ஈக்குவல் டு p of a-வை இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 17 divided by 32 into n of s. n of s-ஐ வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 640 அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல 32வும் 640 நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1 times of 32 2 times 32 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64. இங்கே ஒரு 0 இருக்குது, 0 இன்க்ளூட் பண்ணிட்டோம். n of a-ன்றது 17 into 20. 17 2s are 34, ஒரு 0 இன்க்ளூட் பண்ணோன்னா 340. n of a-ன்றது இப்போ நமக்கு 17 into 20 மல்டிப்ளை பண்ணோன்னா we will get 340 as n of a. கொஷனில் அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது ஃபர்ஸ்ட் ஒன் p of a பார், அதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அண்டு செகண்ட் ஒன் வந்து n of a என்னன்னு கேட்டாங்க, அதையும் நம்ம 314 ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய சேனலோட ஐடியா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.3ல ஃபோர்த் கொஷின், எ காயின் இஸ் டாஸ்டு த்ரைஸ். ஒரு காயினை 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கன்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். அவங்களுக்கு 2 கன்சிக்யூட்டிவாக டெய்ல்னு வரணும். கன்சிக்யூட்டிவ்னு என்னென்னா ஒன்றன் பின் முன்னாடி வருது. அதாவது இப்போ 1 2 3 எடுத்தோம்னா இதெல்லாம் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். 1க்கு அப்புறமா 2ன்றது ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர், 2 3 4 5 இதெல்லாம் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இந்த இடத்துல கன்சிக்யூட்டிவ் டெய்ல்னா என்ன அர்த்தம்னா, டைல் வந்தால் டைல் அதுக்கு பின்னாடியே ஒரு டைல் வரணும். 2 டைலும் பக்கத்தில் நெக்ஸ்ட்டாக வரணும். ஸோ அதுக்கான மீனிங். அது எப்படி ஒரு காயினை டாஸ் பண்ணால் அவங்களுக்கு 2 தடவை வந்து ஒரே மாதிரி டைல் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னு நீங்கள் வந்து டவுட் ஆகும். இது கொஷின் என்ன அப்படின்னா, இவங்க 3 காயின்ஸ் இருக்கா மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த கொஷனுக்கு. அது எப்படின்னா, இப்போ ஒரு காயினை வந்து ஃபஸ்ட்டு டைம் டாஸ் பண்ணுறேன், ஆன்சர் என்னவோ எழுதிப்பேன் ஹெட்டா டைலாக. 2வது டைமும் டாஸ் பண்ணுவேன், ஹெட்டா டைலான்னு எழுதிப்பேன். 3வது டைமும் டாஸ் பண்ணுவேன், அந்த ஹெட்டா டைலான்னு லைனாக எழுதிப்பேன். இப்போ 3 தடவை டாஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் வரலாம், 2வது ஒரு டைல் வரலாம், இல்லை 3வது ஹெட் வரலாம். திரும்பவும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி டாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ப்ராபபிலிட்டியில். அப்போ 3 தடவை எனக்கு ஹெட்டும் வரலாம். அப்படி இல்லை 2 தடவை டைல், ஃபஸ்ட்டு தடவை டாஸ் பண்ணும்போது டைல், 2வது தடவை டாஸ் பண்ணுறேன் திரும்பவும் டைல் வருது, 3வது தடவை டாஸ் பண்ணும்போது ஹெட் வரலாம். அப்படி இல்லை இன்கேஸ் ஃபஸ்ட்டு தடவை ஹெட் வந்துட்டு 2வது தடவை டாஸ் பண்ணும்போது டைல், 3வது தடவை டாஸ் பண்ணும்போது டைல். இந்த மாதிரி ரிப்பீட்டாக இந்த ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டாக இதை வந்து டாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெத்தடில் 3 காயினை ஒன்றா டாஸ் பண்ணால் என்ன நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வருமோ அதுதான் இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம 3 தடவை டாஸ் பண்ணுறோம், ஆனால் காயின்ன்றது ஒன்று தான். ஒரு காயினுக்கு 2
ஃபேஸஸ் இருக்கும், ஒரு ஹெட்டு ஒரு டைல் இருக்கும். அப்போ என்ன சினாரியோனா 3 தடவை நான் டாஸ் பண்ணும்போது 3 காயினை ஒன்றா டாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர்ஸ் வருதோ அதே சாம்பிள் ஸ்பேஸ் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ட்ரீ டயக்ராமில் நமக்கு ஆன்சரை கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காயின் இருக்குங்களா, இந்த காயினில் ஒரு ஹெட்டும் ஒரு டைலும் விழலாம். அடுத்ததான் அதே காயினை 2வது தடவை டாஸ் பண்ணும்போது ஹெட்டோ டைலோ விழலாம். 3வது தடவை திரும்பியும் டாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு இந்த ஹெட்டுக்கு ஒரு ஹெட்டோ டைலோ இல்லை இந்த டைல் விழுந்துட்டு ஒரு ஹெட்டோ டைலோ விழலாம். ஸோ இது ஒரு கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டாஸ், 2வது டைம் டாஸ், 3வது டைமில் டாஸ். ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும் பார்த்தீங்களா, அதே தான் இதுக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த டைல் விழுந்ததுக்கு ஒரு ஹெட் ஒரு டைல் விழலாம். 3வதோட இங்கே நான் டாஸ் பண்ணும்போது இந்த ஹெட்டுக்கு ஒரு ஹெட்டோ ஒரு டைலோ விழலாம், இந்த டைலுக்கு ஒரு ஹெட்டோ ஒரு டைலோ விழலாம். ஸோ இதுதான் நமக்கான சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்றதை நம்ம எழுத போகிறோம். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, கரெக்டாக நம்ம கொஷினை மீன் பண்ணி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். இவங்க ஒரு காயினை தான் 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க, த்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று ஹெட்டோ டைலில் விழும். 2வதாக டாஸ் பண்ணுவேன், ஹெட்டோ டைலில் விழும். 3வதாக டாஸ் பண்ணுவேன், ஹெட்டோ டைலில் விழும். இது 3த்தையும் எடுத்து எழுதிப்பேன் இந்த மாதிரி. அப்படி இருக்கப்போ எனக்கு 2 கன்சிக்யூட்டிவாக டைல் வரணுன்றாங்க. 2 கன்சிக்யூட்டிவ் டைல்னால் என்ன, இங்கே பாருங்கள், ரெண்டுமே டைல் பக்கத்தில் டைல், இந்த இடத்துல டைல் பக்கத்தில் டைல். பட் டைல் ஹெட்டு டைல் வருதுன்னா இது கன்சிக்யூட்டிவ் கிடையாது. அவங்க என்னென்னா கன்சிக்யூட்டிவ்ன்றது பக்கத்தில் நெக்ஸ்ட்டாகவே வரணுன்றாங்க. இந்த இடத்துல டைல் விழுந்துருச்சு, ஒரு கேப், 2வது டாஸில் ஹெட்டு, 3வதுல டைல் விழுந்திருக்கு. அப்போ இது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ 3ஆக நம்ம காயின் வந்து டாஸ் பண்ணும்போது இதுக்கு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா 3 காயினை 1ஆக நம்ம டாஸ் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட் டைல் விழலாம். 2வது டைம் டாஸ் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டு விழுந்துடுச்சு அப்படின்னா இந்த ஹெட்டுக்கு ஹெட்டும் விழலாம், டைலும் விழலாம். ஸோ 2வது டைம் ஃபஸ்ட்டு ஹெட்டு விழுந்துடுச்சு, 2வது டைம் ஹெட்டு விழுந்துச்சு, 3வது டைமில் ஹெட்டோ டைலில் விழலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டு 2வதாக ஹெட்டு விழுந்துட்டு டைலில் விழலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்பிரஷனை சிமிலர்லி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாம்பிள் ஸ்பேஸை 3 காயினை டாஸ் பண்ணால் என்ன சாம்பிள் ஸ்பேஸோ அதே சாம்பிள் ஸ்பேஸ் தான் இதுக்கானதும். இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஹெச் 3 ஹெட்டு, அதுக்கப்புறமா 2 ஹெட்டு ஒரு டைல், 2 ஹெட் ஒரு டைல். அண்டு நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு, இதுக்கு வரும் ஹெட்டு டைல் ஹெட் எழுதுகிறோம், ஹெட்டு டைல் ஹெட் எழுதுகிறோம், ஹெட்டு டைல் டைல் எழுதுகிறோம், ஹெட் டைல் அண்ட் டைல். நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இதுக்கு வரும்போது டைல் ஹெட் ஹெட், டைல் ஹெட் ஹெட் அண்டு டைல் ஹெட் டைல், டிஹெச்டி. நெக்ஸ்ட்டு டைல் டைல் ஹெட், டைல் டைல் ஹெட், நெக்ஸ்ட்டு டைல் டைல் டைல். இது வந்து நமக்கான சாம்பிள் ஸ்பேஸ். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கன்சிக்யூட்டிவ் டைல்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அந்த ஈவெண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம். நமக்கு அந்த தேவையான அந்த ஃபேவரபுளான விஷயத்தை, அதாவது கன்சிக்யூட்டிவ் டைல் வரணும், அதுதான் அந்த ஈவெண்ட். ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ன கேட்டிருக்காங்க, 2 கன்சிக்யூட்டிவ் டைல்ஸ். அதை நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் டைல்ஸ், ரெண்டுமே பக்கத்தில் டைல்ஸ் வரணும் கன்சிக்யூட்டிவாக. அப்படின்னும் போது அந்த ஈவெண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து கன்சிக்யூட்டிவாக டைல் வரக்கூடிய என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும். கன்சிக்யூட்டிவ் டைல்ஸ்னால் ஃபர்ஸ்ட்டாக 2 டைல் வந்திருக்குங்களா, அந்த 2 டைலு ஒரு ஹெட் எழுதிக்கலாம். அண்டு 2 இந்த இடத்துல 3மே டைல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹெட்டு டைல்னு இன்னொன்று ஆப்ஷன் இருக்கும். ஹெட்டு டைல் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஹெட்டு ஒரு டைல் கண்டினியூட்டியாக பக்கத்தில் கன்சிக்யூட்டிவாக வருது. ஸோ ஹெட்டு டைல் அண்ட் ரிமைனிங் நம்ம செக் பண்ணால் இந்த இடத்துல ஹெட் தான் இருக்குது. இந்த இடத்துல 2 டைலுக்கு இடையில வந்து ஒரு ஹெட் இருக்குது. இந்த டைல் ஹெட்டை நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்தாலும் நம்மளுக்கு கன்சிக்யூட்டிவாக தான் இருக்குது, 2வதாக பார்த்தாலும் கன்சிக்யூட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 டைலில் நம்ம எடுத்துக்கணும். கன்சிக்யூட்டிவ்னா நெக்ஸ்ட் வரணும். இப்போ இதில் இருந்து என் ஆஃப் ஏ நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 இதுதான் என் ஆஃப் ஏ. அண்ட் சாம்பிள் ஸ்பேஸுக்கு நமக்கு என் ஆஃப் எஸ் வந்து செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ என் ஆஃப் எஸ்ன்றது 8. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 2 கன்சிக்யூட்டிவ் டைல்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. நான் ஈவெண்ட்டை ஏன்னு எடுத்ததுனால பி ஆஃப் ஏ தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஏ. பி ஆஃப் ஏக்கு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இஸ் த ஃபார்முலா. என் ஆஃப் ஏ வந்து 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து 8. ஸோ இந்த ப்ராபபிலிட்டிக்கான ஆன்சர் வந்து 3/8 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 8.3ல 5th கொஷினுக்கான சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். அட் எ ஃபிட்டி அப்படின்னா ஒரு திருவிழான்னு அர்த்தம். 15 வந்து பார்த்தோன்னா திருவிழாவில் கார்ட்ஸ் பியரிங் நம்பர்ஸ் 1 to 1000, 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய
கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மேபி அந்த கார்ட்ஸ்க்கு மேலே அவங்க நம்பர் எழுதியிருக்கலாம், இல்லை ஒட்டியிருக்கலாம், ஏதாவது வரைஞ்சிருக்கலாம். அதான் வந்து கார்ட்ஸ் பியரிங்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 number on 1 card are put in a box. அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸஸ் இருக்கும். ஒரு கார்டையும் ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. ஈச் பிளேயர் செலக்ட்ஸ் 1 card at random and that card is not replaced. இப்போ இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளேயர்ஸும் ஒரு கார்டை ரேண்டமாக ஒரு கார்டு வந்து எடுப்பாங்க. ஆனால் எடுத்த கார்டை மறுபடியும் வைக்க மாட்டாங்க. அதான் வந்து சொல்லியிருக்காங்க இஸ் கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்டுன்னு. இஃப் த செலக்டட் கார்டு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கார்டு ஹேஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தென் 500 விட அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஆஃப் த நம்பர், அவங்க வச்சுருக்க அந்த கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணால் அந்த ஆன்சர் 500க்கு மேலே இருந்ததுன்னா த பிளேயர் வந்து வின், அவருக்கு ஒரு ப்ரைஸும் கொடுப்பாங்க. அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ் இஃப் த ஃபஸ்ட் ஹேஸ் ஒன். ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா செகண்ட் பிளேயர் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. இன்கேஸ் ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணலை அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, செகண்ட் பிளேயர் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷனோட இஃப் த ஃபஸ்ட் ஹேஸ் ஒன், ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டு இருந்தார்னா செகண்ட் பிளேயர் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் கார்டு எடுக்கும் போது அந்த கார்டில் வரக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணால் அந்த நம்பர் எப்படி இருக்கணும், 500 விட அதிகமாக இருக்கணும். ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 500 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளேயர் என்ன சொல்கிறாங்க, வின்னருன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, சாம்பிள் ஸ்பேஸுன்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸும். ஸோ 1லேருந்து 1000 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் ஒரு கார்டில் வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. மேபி அது பியரிங் ஒரு கார்டில் ஒரு நம்பர் இருக்கும். 1000 பேரும் போய் எடுக்கிறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு நம்பர் இருக்கும். அப்போ 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ். யாருக்கிட்ட எந்த நம்பர் வேணாலும் 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிறது கிடைக்கலாம். அதுதான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ 1 2 3 இப்படி போயிட்டே இருந்து ஃபைனலாக 1000 வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இந்த இடத்துல இந்த சாம்பிள் ஸ்பேஸ் n ஆஃப் த s நமக்கு வேணும்னா என்னென்னா 1000 கார்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நமக்கு என்ன இந்த இடத்துலன்னு பார்க்கும்போது வின்னருக்கான கண்டிஷன் என்னன்றது தான் நம்ம ஈவெண்ட்டாக இந்த இடத்துக்கு எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து என்ன, 500 விட அதிகமாக இருக்கணும் ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது. 500 விட அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்களா. 20 ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 20 × 20 400 வரும். 25 நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா 25 ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு 25 2 3s are 625. ஸோ 20க்கும் 25க்கும் உள்ளவே வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல 625 அதிகமாக போயிடுச்சு. ஸோ 23லேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். 3 3s are 9, 3 2s are 6, 2 3s are 6, 2 2s are 4, 9 12 1 529. அப்போ இந்த கேமுடைய வின்னர் அந்த கார்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 23 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 529. இன்கேஸ் 23க்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா 22 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4, 2 2s are 4, again 44 வரும். 484 484 தான் வருது. இப்போ 22ன்ற நம்பர் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வின்னர்னு அறிவிக்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட 500 விட கம்மியான நம்பர் தான் இருக்குது அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ 23ன்ற கார்டில் இருந்து தான் இந்த இடத்துல வின்னர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ 23லேருந்து 24 25 26 27 28 29 30 அண்ட் அப் டு 31 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு இந்த பாசிபிலிட்டி ஆஃப் வின்னர்ஸ் வந்து இருப்பாங்க. 31க்கு அப்புறம் நம்ம 32 எடுத்தோம் அப்படின்னா 32 ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம்னா 2 2s are 4, 2 3s are 6, 3 2s are 6, 3 3s are 9, 4 12 1 1024 வந்துடுச்சு. அதாவது சாம்பிள் ஸ்பேஸே நமக்கு 1000 தான். ஆனால் இந்த இடத்துல பாசிபிலிட்டியில் 1024 கொண்டு வர முடியாது. அண்டு 500க்கு மேலேயே தானே இருக்குது. அது பர்ஃபெக்டான ஸ்கொயர். பட் 500க்கு மேலே இருக்குது நம்ம கன்சிடரேஷனில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அவங்க நம்பர்ஸ் வச்சுருக்கிறது 1000. அப்போ நம்ம பார்க்கும்போது 500க்கு மேலேயும் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் இருக்கணும். அண்டு 1000க்கு உள்ளே அந்த நம்பர் இருக்கணும். அப்போ 31 நம்ம ஸ்கொயர் பண்ணி செக் பண்ணும்போது இந்த 32 ஸ்கொயர் பண்ணோம் 1024ன்ற ஆன்சர் வந்திருக்கு. 31 ஸ்கொயர் பண்ணால் 1ன்றது 31, 3 1s are 3, 3 3s are 9, 961. ஸோ இது வந்து 1000க்கு உள்ளே வந்துருச்சு.
பட் ஆனாலும் 500க்கு அதிகமாகவும் இருக்குது, 500 விட கிரேட்டர் தென்னாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரான நம்பர்ஸ். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் த வின்னர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யார்கிட்ட இந்த 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாமே வின்னர்ஸ். பட் நமக்கு என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயரே வின் ஆகிறதுக்கான சான்ஸ் என்னன்றதை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏபிதி நான் அந்த ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த perfect square greater than 500. அப்போ ஒரு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்னும் போது ஃபஸ்ட்டாக ஒரு கார்டை ஒருத்தர் எடுக்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய கார்டு கண்டிப்பாக 500க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரான நம்பராக இருக்கணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பிளேயருக்கான சான்ஸ் தான் நம்ம வந்து ஃபேவரபுளாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட எடுக்கும்போது எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வந்திருக்கலாம், வரலத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அவர்கிட்ட 23 வரணும், 24, 25, 26, 27, 28 and 29, 30, 31. இங்கே கொடுத்துருக்க நம்பரில் ஃபஸ்ட்டாக ப்ளே பண்ணி கார்டை எடுக்கிற ஒரு கையில் இந்த நம்பர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேயர் வின். அப்படி இல்லை இந்த நம்பர்ஸை தவிர்த்து வேறு எந்த நம்பர் வந்தாலும் அந்த பிளேயர் வின் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு பிளேயர் வின் ஆகணும்னா அந்த ஃபர்ஸ்ட்டு பிளேயர்கிட்ட இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏதாவது இந்த நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்திருக்கணும். அதனால் அந்த ஈவெண்ட்டை நான் ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு என் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்குறோம். என் ஆஃப் ஏ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்திருக்கு. ஓகே, என் ஆஃப் ஏன்றது 9. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த பி ஆஃப் ஏன்றது என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏன்றது நமக்கு 9, என் ஆஃப் எஸ் வந்து 1000. ஸோ ஃபஸ்ட்டு பிளேயருக்கான சான்சஸ் கண்டிப்பாக ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோன்னா அது வந்து 9/1000. ஃபஸ்ட்டாக எடுக்கக்கூடிய பிளேயர் இந்த இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் அவர்கிட்ட வந்தால் மட்டும்தான் அதை ஸ்கொயர் பண்ணும்போது 500 விட அதிகமாக வரும். அப்போ அவர் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிளேயர் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ், வின்ஸ் அவரும் வின் பண்ணணும். இஃப் த ஃபஸ்ட் ஹேஸ் ஒன்னுன்றாங்க. இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பிளேயர் வின்ஸ், ஃபர்ஸ்ட் பிளேயர் ஹேஸ் ஒன். இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணிட்டார். அப்போ வின் பண்ண உடனே அவர் எடுத்த கார்டை மறுபடியும் வைக்க மாட்டார். இப்போ மறுபடியும் வைக்க மாட்டார்னா என்ன ஆகும்னா இந்த மொத்த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்றது என்ன ஆகும், சாம்பிள் ஸ்பேஸ் 1000 கார்ட்ஸ் இருக்கிறதுல ஒரு கார்டு ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணிட்டார் அப்படின்னப்ப அவர்கிட்ட ஒரு கார்டு வந்துடும். ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணிட்டார், அந்த கார்டை எடுத்தவர் மறுபடியும் அந்த கார்டை வைக்க மாட்டார். அப்போ மிச்சம் எவ்வளோ கார்டு இருக்கும் அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஏன்னா ரெண்டாவதாக ஒருத்தர் கேம் ப்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிளேயர் ஆல்ரெடி வின் பண்ணிட்டார், அவர் எடுத்த கார்டை நாட் ரீப்ளேஸ்டு வச்சுருக்க மாட்டார். அப்போ அந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது 999 நம்பர்ஸ் இருக்கும். பட் எந்த நம்பர் இருக்கும் இருக்காது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ என் ஆஃப் எஸ்ஸை தான் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேசஸ் 999 நம்பர்ஸ், 999 கார்டு வந்து இருக்கும். ஏன்னா ஒரு கார்டு ஆல்ரெடி வின்னர் ஏ வந்து எடுத்து வச்சுருக்காரு, அதை ரீப்ளேஸ் பண்ணலை. அண்டு இப்போ பிபிதி ஈவெண்ட்டு, இப்போ இந்த பின்றது ஒரு ஈவெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பிளேயருக்கான ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து பி ஆஃப் பின்றதை நம்ம இதை எடுத்துக்கலாம். P of B be the event of second player. ரெண்டாவது பிளேயர் வந்து வின்ஸ் எ ப்ரைஸ், அவரும் வந்து வின் பண்ணுறாரு செகண்ட் பிளேயரும். ஆனால் பட் இஃப் த ஃபஸ்ட் ஆல்ரெடி ஒன், ஃபஸ்ட் பிளேயர் வந்து ஆல்ரெடி வின் பண்ணிட்டார். இப்போ வின் பண்ணிட்டார்னா செகண்ட் பிளேயருக்கு வந்து இந்த சான்ஸ் பி ஆஃப் பின்ற சான்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செகண்ட் பிளேயரும் எடுக்கணும். ஆனால் இந்த இருக்கக்கூடிய நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார், ஃபர்ஸ்ட் பிளேயர் எடுத்துட்டார், அதனால் அவர் வின் பண்ணிட்டார். அப்போ இவருக்கு இந்த இடத்துல என் ஆஃப் பி என்ன ஆகும்னா இந்த 9 கார்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கார்டு ஏன்ற பிளேயர்கிட்ட இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் நம்பர் ஆஃப் த பி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 8 கார்ட்ஸில் இருக்கும். அந்த 8 கார்டில் இருந்து ஏதாவது ஒரு கார்டை வந்து கண்டிப்பாக பி பிளேயர் எடுத்தால் வின். ஸோ இந்த இடத்துல என்னாச்சு, சாம்பிள் ஸ்பேஸில் ஒன்று கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி ஈவெண்ட்டில் அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஃபேவரபிள்
ஃபேவரபுளான திங்ஸில் ஒன்று வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ n of bன்றது நமக்கு 8 and n of sன்றது 999. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த பி செகண்ட் ஒன் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ்னும் போது n of b டிவைடட் பை n of s. ஸோ n of bன்றது இந்த இடத்துல 8 and n of sன்றது 999. ஸோ இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். வை பிகாஸ் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆல்ரெடி வின் பண்ணிட்டார், அவர்கிட்ட ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டை வைக்க மாட்டார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேயர் இங்கே இருக்கக்கூடிய நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை பிக் பண்ணிட்டு இருப்பார். 23, 24, 25, 26, 27 31 ஏதாவது ஒரு நம்பரை அவர் கையில் வந்து எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ செகண்ட் பிளேயர் மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பரை செலக்ட் பண்ணார்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 500க்கு மேலே வரணும். அப்படின்றப்ப அந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிளேயர் வச்சிருப்பார். செகண்ட் பிளேயர் எடுக்கும்போது ஒரு நம்பர் ரெடியூஸ் ஆகிருக்கும், ஒரு கவுண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ n of the a வந்து 9 இருக்குது, இந்த இடத்துல n of b வந்து 8 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.